ராஜி அம்மா கொஞ்சம் கொஞ்சமா மயக்கத்துல இருந்து விடுபட ஆரம்பிச்சாங்க. உங்க அம்மா கண்ணு முழிச்சுட்டாங்க, போய் பாருங்கன்னு சூர்யா கிட்ட சொல்லவும் சூர்யாவும் இனியாவும் உள்ள வேகமா போனாங்க. சூர்யாவை பார்த்ததுமே, சூர்யா நான் எப்படிப்பா இங்க வந்தேன், என்ன கொண்டு வந்து யார் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தது அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க ராஜி அம்மா. அப்பதான் இனியா பேச ஆரம்பிச்சாங்க. இனியா பேசும்போது அவனுடைய முகம் போன போக்கே சரியில்லை. இவ எதுக்கு இங்க வந்தா அப்படின்ற மாதிரிதான் அவங்க பார்வையும் இருந்துச்சு. ஆண்டி, நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கலன்னு தெரியுது, ஆனா நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. உங்களை காப்பாத்துறது யாருன்னு தெரியுமா? நீங்க யாரும் உங்க வீட்டுக்கு வரக்கூடாது, என் மருமகளே இல்லைன்னு சொன்னீங்களோ அதே அக்ஷயா தான் உங்களை இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கா. ஒருவேளை சரியான நேரத்துக்கு மட்டும் அவங்க வராம போயிருந்தா உங்க நிலைமை என்ன இருக்குன்னு சொல்லவே முடியாது அப்படின்னு சொன்னவங்க தன் கையில வச்சிருந்த அந்த விடுதலை பத்திரத்தை ராஜி அம்மாட்ட கொடுக்கவும், இது என்னது அப்படின்னு கேட்டாங்க. நீ தானே ஆண்டி கேட்டீங்க, டிவோர்ஸ் பத்திரத்துல சைன் போட்டு கொண்டாந்து கொடுக்க சொன்னீங்கல்ல, அதுதான். உங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அக்ஷயாவும் எங்க அத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் ராஜி அம்மாக்கு மனசு ரொம்ப சங்கடமா போச்சு. இருந்தாலும் தான் புள்ளியோட வாழ்க்கை இனிமேலாம் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு பெருமூச்சு விட ஆரம்பிச்சாங்க. இனியா அவங்கள விடுறதா இல்ல. நீங்க அக்ஷயாவை புரிஞ்சுக்கவே இல்லைல்ல, நீங்க பேசின பேச்சு தாங்கிக்க முடியாம அவ தன்னைய மாய்ச்சிக்க போயிட்டா, அது உங்களுக்கு தெரியுமா? எப்போ அவளோட வாழ்க்கை வீணா போச்சோ அந்த நிமிஷமே அவ உயிரை விடவே துணிஞ்சிட்டா. நான் தான் அவளை காப்பாத்தினேன். கல்யாணத்துக்கு முன்னாடி தன்னை பத்திய விஷயத்த சூர்யா கிட்ட சொல்றதுக்கு அவ பல முறை முயற்சி பண்ணா. இந்த கல்யாணம் எனக்கு வேண்டவே வேண்டான்னு மறைமுகமா என்கிட்ட பல தடவை மறுத்தா. நான் தான் விஷயம் புரியாம உங்களை பொண்ணு பார்க்கவும் வர சொல்லியிருந்தேன். அப்ப கூட உண்மை எல்லாத்தையும் அவன் மனசுக்குள்ள போட்டு பூட்டி வச்சுக்கிட்டு சங்கடத்தோட தான் வந்து நின்னா. அவளை பத்தி உண்மைகள் எப்ப எனக்கு தெரிய வந்துச்சோ அடுத்த நிமிஷமே நான் சூர்யாட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணேன். நான் மட்டும் இல்ல, அக்ஷயாவும் தன்னை பத்தி உண்மைகளை சூர்யா கிட்ட சொல்லியே ஆகணும்னு ரொம்ப பிடிவாதமா இருந்தா. இந்த கல்யாணத்தை நிறுத்துருங்க, அவரோட வாழ்க்கை என்னால கிடக்கூடாது அப்படின்னு என்கிட்ட எவ்வளவு அழுது புலம்புனான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா விதி வேற மாதிரி வேலை செஞ்சிருச்சு. நீங்க திடீர்னு உடம்பு சரியில்லாம போகவும் நாங்க இல்லாத நேரத்துல நீங்க உடனே கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டீங்க. அப்போ கூட நான் வந்துருவேன், வந்து கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவேன், கல்யாணத்துக்கு முன்னாடி சூர்யா கிட்ட உண்மையை சொல்லுவேன்னு அக்ஷயா ரொம்பவே எதிர்பார்ப்போட தான் காத்துக்கிட்டு இருந்தா. ஆனா நாங்க வந்து சேர்றதுக்குள்ள நிலைமை கையை மீறி போயிருச்சு. நாங்க யாருமே உங்களை ஏமாத்துன்ற நோக்கத்தோட இதை செய்யவே இல்லை. உங்களை மட்டும் இல்ல, சூர்யாவையும் ஏமாத்துன்றது எங்களோட எண்ணம் கிடையாது. தாலி கட்டின பிறகாவது நான் உண்மையை சொல்லிடுறேன், அவர் என்ன ஏத்துக்கிட்டா ஏத்துக்கிட்டோம், இல்லன்னா பரவாயில்ல, என் வாழ்க்கை எப்படியோ போகட்டும் தான் அவன் புலம்பு இருக்காளே தவிர தான் பண்ண தப்ப ஒரு முறை கூட அவன் நியாயப்படுத்தவே இல்லை. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. அக்ஷயாவை தொடர்ந்து நீங்க இவ்வளவு சங்கடப்படுத்துறது வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சறதுக்கு சமம். தயவு செஞ்சு இந்த விஷயத்த மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு இனியா பேச பேசதான் ராஜி அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உரைக்க ஆரம்பிச்சுது. ஆனாலும் அவங்களோட ஈகோ விட்டுட்டு உடனே இறங்கி வந்துருவாங்களா என்ன, அவங்க யோசிக்கிறதுக்கான இடைவெளியை கொடுப்போம் அப்படின்னு தான் மனசுல இருந்த ஒட்டுமொத்த ஆதகத்தையும் கூட்டிட்டு இனியா, சூர்யா ஆன்டிய பாத்துக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இனியா அங்க இருந்து கிளம்பின பிறகு கொஞ்ச நேரத்துக்கு அம்மாவும் பையனும் அமைதியா தான் இருந்தாங்க. சூர்யா தான் அந்த அமைதியையும் உடைச்சாரு. அக்ஷயாவுக்கு என் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு நீங்க சொன்னதை நம்பிதான் அவ கையெழுத்து போட்டா நானும் கையெழுத்து போறேன்னு சொன்னனே தவிர அவளை நான் பிடிக்காம சொல்லல. அக்ஷயாவை தவிர இன்னொரு பொண்ணுக்கு என் வாழ்க்கையில இடமே இல்லை, அதை மட்டும் நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சூர்யாவும் ராஜி அம்மாவுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லிட்டு அக்ஷயா கொடுத்துட்டு போன அந்த பத்திரத்தை அவங்க கைகளிலே ஒப்படைச்சிட்டு அந்த ரூமை விட்டு வெளியும் வந்துட்டாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன்விஜி ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.